என் அப்பன் முருகப்பெருமானுக்கு வெற்றிகரமாக வெற்றிலை தீபம் போட்டு முடிச்சாச்சு. ஒரே நேரமே எனக்கு கன்ஃப்யூஸாக இருந்தது. நான் ஃபஸ்ட்டு 1 to 2 செஞ்சுட்டு இருந்தேன். அப்புறம் 3 to 4 செஞ்சேன். அது எனக்கு சரியாக தெரியாமல் இருந்தது. இப்போ தான் அதையே நான் கரெக்டாக இது பண்ணி நான் போட்டுட்ருக்கேன். கரெக்டாக இன்றைக்கி செவ்வாய் ஒரே நேரத்தில் நம்ம பூஜை பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு காலையில் எல்லாம் ரெடி பண்ணேன். இன்றைக்கி கரண்ட் இல்லாமல் போயிடுச்சு, அதனால் செய்ய முடியல. சாயந்தரம் 5:30 மணிக்கு மேலே தான் வந்தது. அதனால் சரி 8 to 9 நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி 8 to 9 தான் நான் இன்றைக்கி பூஜை பண்ணியிருந்தேன். ரொம்பவே மனசு திருப்தியாக சூப்பராக இருந்தது இன்றைக்கி பூஜை பண்ணது. எப்போதுமே நான் அந்த மாதிரி பூஜை பண்ணுவேன், ஆனால் இன்றைக்கி எனக்கு அவ்வளோ மனசு நிறைவாக இருந்தது. நம்ம புதுசாக வாங்கிட்டு வந்தேன் நம்ம முருகையார் பித்தளை, இல்லைனா அப்போ தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். இதோட ப்ரைஸ் 700 ரூபா. ரொம்பவே அவ்வளோ ஒரு அம்சமாக இருக்குது. இந்த பூஜை ரூமுக்குனே செஞ்ச மாதிரி அவ்வளோ அழகாக இருந்தது. போய் பார்த்தோன்னே இது ஒன்று தான் எடுத்து கொடுத்தாங்க. இது ஒன்று எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிவிட்டு நானும் வாங்கிட்டு வந்துட்டேன். போன வாரம் தான் செவ்வாய்க்கிழமை தான் நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். சரி இந்த வாரம் நம்ம இவரை வச்சு பூஜை பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு நான் அந்த மாதிரி பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வெற்றிலை தீபம் ஏற்கனவே 9 வாரம் வெற்றிலை தீபம் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான பலனுமே எனக்கு கிடச்சிது. கண்டிப்பாக இப்போ சரி புதுசாக 2 மாதமாக விட்டுட்டேன். சும்மா மட்டும் பூஜை பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ திரும்ப வெற்றிலை தீபம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட ஆரம்பிச்சிருக்கேன் இந்த வாரம். இந்த மாதிரி நம்ம வெற்றிலை தீபம் போடுறப்ப வெற்றிலை ஃபுல்லாக நம்ம மஞ்சள் குங்குமம் வச்சு எடுத்துகிட்டு அதோட காம்பு கிள்ளி நம்ம இந்த மாதிரி விளக்கில் போட்டுடலாம். போட்டு தான் நம்ம ஏற்றுறோம். இந்த மாதிரி தான் இப்போ நான் வீடியோ பார்த்து தான் நான் செய்கிறேன். சரி நம்ம இந்த மாதிரி நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி வெற்றிலை காம்பை பிச்சு நான் உள்ளே போட்டிருக்கேன் எண்ணெயோட. போட்டு 5 ரூபா நாணயம் ஒன்று, வாசனை உள்ள பூ வச்சுக்கோங்க. வாசனை உள்ள பூ ரொம்பவே நல்லது நம்ம வச்சு சாமி கும்பிட்றது. வாசனை உள்ள பூலாம் வச்சுட்டு விளக்கேற்றியாச்சு. விளக்கேற்றி தீபதூப ஆராதனையெல்லாம் காமிச்சு வெற்றிகரமாக இன்றைக்கி பூஜையை முடித்தாச்சு. ரொம்பவே மனசுக்கு நிறைவாக சந்தோஷமாக இருந்தது. இன்றைக்கி 8 to 9 நான் பூஜை பண்ணியிருந்தது. எப்போதும் ஏதாவது ஒரு வேலை இருக்கும், அவசர அவசரமாக செய்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இன்றைக்கி பொறுமையாக 8 to 9 பொறுமையாக அவ்வளோ அழகாக நிசப்தமாக இருந்தது. நான் சாமி கும்பிட்றதுக்குமே எந்த ஒரு இதுவும் இல்லை, அவ்வளோ அழகாக இருந்தது. இந்த மாதிரி தான் இன்றைக்கி நான் பூஜை பண்ணியிருந்தேன். வேண்டுவோருக்கு வேண்டிய அருளை கொடுக்கும் முருகப்பெருமானின் ஆசையோடு எல்லோரும் எப்போதும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிப்போம். லாஸ்ட்டாக என் அப்பனோட மந்திரமான ஓம் சரவணபவ எழுதி இன்றைக்கி பூஜையை வெற்றிகரமாக முடிச்சாச்சு. இதுதான் இன்றைக்கி பூஜை. நெக்ஸ்ட்டு பூஜை வீடியோவில் பார்ப்போம். பாய். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.